வெல்கம் பேக் டு தர்ஷன் இங்கிலீஷ். நாம் இப்போது இந்த பெர்ஃபெக்ட் இன்ஃபினிட்டிவ்ங்கிறத பற்றி பார்ப்போம். பெர்ஃபெக்ட் இன்ஃபினிட்டிவ், அதாவது இந்த டூ போன கிளாஸில் படித்த நம்ம டூ எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ணுறதுன்னு. ஆனால் இதே மாதிரியும் வரும். இந்த டு பி, டு ஹாவ் பீன், டு டூ, டு பி டன், டு ஹாவ் டன், டு ஹாவ் பீன் டன், இந்த மாதிரி சில சென்டென்சஸ்கள் வரும். அதே மாதிரி இந்த பாருங்க, ஃபார் பீயிங், ஃபார் ஹேவிங் பீன், ஃபார் ஹேவிங், ஃபார் டூயிங், ஃபார் ஹேவிங் டன். சரியா? அதே மாதிரி இதுக்கு நெகட்டிவ், ஃபார் நாட் டூயிங். இதெல்லாம் தமிழ் அழகாக கொடுத்துருக்கு. இப்போ எப்படி எப்படி அந்த சென்டென்ஸில் வரங்கிறத பார்ப்போம். சரியா? முதல்ல டு பி நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். டூன்னா இக்கு, பீன்னா இருப்பது, பி வருங்க. அப்போ டு பின்னா இருப்பதற்கு இல்லைன்னா இருப்பதாக, இந்த ரெண்டு மீனிங் வரும். சரியா? இப்போ பாருங்க, we eat எதுக்கு? to be happy, to be healthy. அப்ப என்ன? நாம் உண்கிறோம், ஹெல்த்தி ஆரோக்கியமாக இருப்பதற்கு. வருதா? சரியா? அதே மாதிரி பாருங்க, to be இதே இது என்ன ஒரு சென்டென்ஸ்லையும் சொல்லலாம். அதாவது பி ஏன் டு பி ஹாப்பி. அப்படின்னா அர்த்தம் என்ன? சந்தோஷமாக இருப்பதற்கு நாம் சம்பாதிக்கிறோம். இதுதான் என்னுடைய. பாருங்க, இப்போ பாருங்க, இப்போ நம்ம பாருங்க, ஒரு சென்டென்ஸ் பார்ப்போம். இட் இஸ் பிலீவ்ட் இல்லைன்னா திஸ் கிங் இஸ், திஸ் கிங், த கிங், திஸ் கிங் வேண்டாம், த கிங் இஸ் பிலீவ்ட் டு பி த லாஸ்ட் எம்பரர். அர்த்தம் என்ன? this king or the king is believed, நம்பப்படுகிறார், to be the last emperor of this dynasty. படிக்கிறோமா? to be அவன் இருப்பதாக. ஆக to be நீ வரும்போது இந்த ரெண்டு மீனிங்ல எடுக்கலாம். இதை ஞாபகம் வச்சுடுங்க. ஏதாவது நீங்களும் ஒரு சென்டென்ஸ் எழுதி பாருங்க. அதே மாதிரி இது பி வர்புக்கு, இது வந்து பெர்ஃபெக்ட் டென்ஸ், பெர்ஃபெக்ட் இன்ஃபினிட்டிவ். இதுதான் டு ஹேவ் பீன். இது பாருங்க, he is said to. He is said to have been a member of 20 years. அப்ப என்ன வரும்? He has been a member of this club for 20 years. இப்ப இத எப்படி சொல்றோம்? ரெண்டாவது சென்டென்ஸ் இன்னொரு சென்டென்ஸ் போட்டு சொல்லும்போது he is said to have been a member for 20 years in this club. அவன் to have been, இது எப்படி மாறி வரும்? he has been a member for 20 years. அது ஒரே சென்டென்ஸ்ல அடுத்த சென்டென்ஸ்ல வரும்போது அதை கனெக்ட் பண்ணும்போது என்ன வருது? டு ஹாவ் பீன்.
இருந்திருப்பதாக, இதுதான் மீன். இருந்திருப்பதாக. இப்ப பாருங்க, said to have been. இப்போ இந்த ரோட் ஆக்சிடென்ட் நிறைய வந்து என்ன நடக்கும், இந்த எலிஃபண்ட் தான் செத்து போகுது இல்லையா? ஒரு ஆக்சிடென்ட்ல ஒரு எலிஃபண்ட் செத்து போச்சு. அதுக்கு வயசு என்னவாக இருக்கும்? அது வயசு வந்து நம்ம யோசித்து பார்ப்போம். அப்ப என்ன சொல்லணும்? The elephant is said to have been 25 years old. எப்படி? The elephant had been, அது இங்க வரும்போது the elephant is said to have been 25 years old. 25 வயது இருந்திருப்பதாக கூறப்படுகிறது. It is believed, it is hoped. The elephant is hoped to have been 25 years old. 25 வயது இருந்திருப்பதாக கூறப்படுகிறது, நம்பப்படுகிறது, என்ன வேண்டாலும் சொல்லலாம். சரி, அப்ப இதனுடைய மீனிங் புரியுதா? இது அடுத்தது டூவர். டூவர் டு டூ, இது நமக்கு தெரிஞ்சதான். we go to school to study, படிப்பதற்கு. we go to market to buy vegetables. we go to the school to get an admission. we go to hospital to get medicine. அதெல்லாம் இது செய்வதற்கு அந்த மீனிங்லேயே வரும். இனி இது ஒரு டு பி டன். இது ஒரு, இப்போ பாருங்க, சில சென்டென்ஸ் இருக்கும், பேப்பர்ல பார்த்தீங்கன்னா தெரியும். the tax is to be reduced. The government is to reduce the tax. அதை இது பண்ணும்போது என்ன வருது? பேசிவ் ஆகும்போது the tax is to be reduced. இதான் to be done. அன்னைக்கு நம்ம பார்த்தோம். சரியா? to be னா அப்ப என்ன? to be done னா செய்யப்பட. அப்ப to be reduced னா குறைக்கப்பட. அதே மாதிரி to be increased. the price of a gas cylinder is to be increased னா அதிகரிக்கப்பட இருக்கிறது. அதே மாதிரி to have done. to have done னா செய்திருப்பதற்கு, இல்லைன்னா செய்திருப்பதாக. பாருங்க, he is said to have completed his project. அதே மாதிரி he is believed, he is hoped. இப்போ பாருங்க, he is hoped to have completed his project. he has completed his project. அதை இப்படி நம்ம சொல்லும்போது என்ன சொல்லுவோம்? he is hoped to have. இல்லை, he has completed his project. he was appreciated. இப்படி ரெண்டு சென்டென்ஸ். he was appreciated by all. எல்லாராலையும் புகழப்பட்டார். இப்ப இந்த சென்டென்ஸ் ஒன்று சேர்க்க பார்ப்போம்.
he was appreciated by all. இது வேண்டாம். இது எப்படி வரும்? இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ல பாருங்க, to have completed his project, அவருடைய ப்ராஜெக்டை முடித்திருந்ததற்காக இல்லைன்னா முடித்திருந்ததற்கு அவர் அப்ரிசியேட் பண்ணப்பட்டார். இதான் என்னுடைய மீனிங், டு ஹாவ் டன். அதே மாதிரி இந்த சென்டென்ஸை நேரம் மாற்றி விடலாம். இந்த ப்ராஜெக்ட் இப்படி இந்த பாருங்க, the project has been completed by him. இந்த ப்ராஜெக்ட் அவனால் கம்ப்ளீட் பண்ணப்பட்டிருக்கிறது. He was appreciated by all. He was appreciated by all. அவன் எப்படி வரும் இந்த சென்டென்ஸ் ஒன்று சேர்க்கும்போது? He was appreciated by all to have, has இல்லை, to have been completed by this, to have been completed this project. அப்போ எப்படி வருது? அந்த ரெண்டு சென்டென்ஸை சேர்க்கிறதுக்கு தான் இது. பொதுவாக இந்த பர்ஃபெக்ட் இன்ஃபினிட்டிவ் ஆர் இந்த இது அவ்வளோவுமே யூசேஜ் வந்து ரெண்டு சென்டென்ஸை சேர்க்க பயன்படும். சில இடங்கள்ல அப்படி போட்டிருப்பாங்க. ஒவ்வொரு சென்டென்ஸாக வரும்போது அந்த ரெண்டு சென்டென்ஸுக்கும் பிரித்து நம்ம பார்க்கும்போது அதுக்கு தனியாக மீனிங் தெரியும். ஆனால் இதை சேர்த்து வரும்போது நம்ம பயப்படக்கூடாது. அந்த சென்டென்ஸை பார்த்து அது என்ன சென்டென்ஸ், அதனுடைய ஆக்சுவல் அர்த்தம் என்ன? டு பீனா இருப்பதற்கு, டு ஹேவ் பீனா இருந்திருப்பதற்கு, அதே மாதிரி இருந்திருப்பதாக, டு டு செய்வதற்கு, டு பி டன் செய்யப்பட, டு ஹேவ் டன் செய்திருப்பதற்கு, டு ஹேவ் பீன் டன் செய்யப்பட்டிருந்ததற்கு. ஸோ இதுதான் என்னது, இது தமிழில் கொஞ்சம் எல்லாமே பாருங்க, எல்லாமே ஆனால் அந்த வித்தியாசங்கள் கொஞ்சம் தான் இருக்கும். அதை வந்து கரெக்டாக பிடிச்சிக்கிட்டீங்கன்னா போதும். இது படிக்க நல்ல தெளிவாயிரும். சரி, அதே மாதிரி இதை பாருங்க, ஃபார் பீயிங், இது பி வர்க், இது ஹேவ் வர்க், இது அவ்வளோ டூ வர்க். வெல்கம் பேக் டு தர்ஷன் இங்கிலீஷ். நாம் இன்று ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன் மற்றும் எம்பாட்டிக் ப்ரோனவுன் இந்த ரெண்டையும் பற்றி பார்ப்போம். இது வேற ஒன்றும் இல்லை, நம்ம நார்மலாக யூஸ் பண்ணது தான். சரியா? இப்போ மைசெல், யுவர் செல், ஹிம்செல், ஹெர்செல், இட்செல், அவர் செல்ஸ், யுவர் செல்ஸ், தெம் செல்ஸ். இதெல்லாம் நானாகவே, நீயாகவே, அவனாகவே, அவளாகவே, அதுவாகவே. அதே மாதிரி நாங்களாகவே, நீங்களாகவே. இங்க ரெண்டு வித்தியாசம் பாருங்க. யூ, நீயாகவே, நீங்கள், யூ ஹர்ட் யுவர் செல்ஸ்னா நீங்களாகவே, அவர்களாகவே. இதெல்லாம் பாஸ்ட். பாருங்க, ஐ ஹர்ட், நான் என்னையே காயப்படுத்தி கொண்டேன். யூ ஹர்ட் யுவர் செல்ஃப், நீ உன்னையே காயப்படுத்தி கொண்டாய். ஹீ ஹர்ட், அவனே காயப்படுத்தி கொண்டான், பாஸ்ட் டென்ஸ். ஷீ ஹர்ட் ஹெர்செல்ஃப், அவளே காயப்படுத்தி கொண்டாள். அதே மாதிரி அந்த பூனை அதுவே காயப்படுத்தி கொண்டது. வி ஹர்ட் அவர் செல்ஸ், நாங்களே காயப்படுத்தி கொண்டோம். நீங்களே காயப்படுத்தி கொண்டீர்கள். அதே மாதிரி தே ஹர்ட் தெம்செல்ஸ், அவர்களாகவே காயப்படுத்தி கொண்டார்கள். அதாவது இது என்னன்னா, ஒரு செயலை செய்கிறோம், அதுக்கு அதனுடைய இது ஏன் மேலே விழுகிறது மாதிரி இருக்கு. அதுதான் ரிஃப்ளெக்ஸ். இது ஒரு ஆப்ஜெக்டா செயல்படும். இதுக்கு பேர் காம்பவுண்ட். இந்த இடத்துல மைசெல்ஃப், யுவர் செல்ஃப், ஹிம்செல்ஃப் இதெல்லாம் காம்பவுண்ட் பர்சனல் ப்ரோனவுன்ஸ்னு பேசுவாங்க. அப்படிதான் சொல்லுவாங்க. அதுதான். அதே மாதிரி இதனுடைய எஃபெக்ட் வந்து இதுக்கு இந்த சப்ஜெக்டுக்கு மேலே விழுவதனால்
இதுக்கு பேர் ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன்னு பேர். இனி அந்த பாருங்க, இதை ஃபீச்சர் ஆக்குங்க. சி வில் ஹார்ட் ஹர்ஷல், அவள் அங்கே போய் நிற்கிறான், அந்த தப்பை செய்கிறான், அவள் கையில் கத்தி இருக்கு, அவளே விட்டுவான். அப்போ என்ன, சி வில் ஹார்ட் ஹர்ஷல். அதே மாதிரி தே வில் ஹர்ட் தெம்செல்ஸ், இது ஃபியூச்சர் டென்ஸ். இதுக்கு டென்ஸ் எல்லாம் மாற்றி போடணும்னு இல்லை, இது நம்ம நார்மலாகவே யூஸ் ஆகும். ஆனால் மேக்சிமம் இது என்னன்னா, இந்த ஹர்ட்டுங்கிறது ஏன் சொல்கிறேன்னா, இங்கே பாருங்க, இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் வரும்போது மேக்சிமம் யுவர் செல்ஃப், ஹிம் செல்ஃப், தெம் செல்ஃப் அந்த மாதிரி வரணும். அவை இது பாருங்க, he has availed himself 10 days leave, அதான் கரெக்ட். ஆனால் பொதுவாக இதனோட யாருமே ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன் யூஸ் பண்ணுறது ரொம்ப குறைவு. ஆனால் அது கண்டிப்பாக அது போட்டால் தான் சரி. he has availed himself 10 days leave, he has been absent himself, he has been absent for 10 days. அப்போ he has been வரும்போது he himself has been absent for. அதே மாதிரி தான் அந்த enjoy, we enjoyed ourselves. அதே மாதிரி எக்ஸெட் இந்த வார்த்தைக்கும் வரும். பாய்சன், இப்போ இந்த மருந்து அடிச்சுட்டாங்கன்னு சொல்லுவாங்கடா, பாய்சன், அந்த மாதிரி he poisoned himself. அதே மாதிரி he hanged himself, அவனே தொங்கிட்டான். ஸோ அந்த மாதிரி வரக்கூடியதுக்கு எல்லாமே இந்த வார்த்தைகளுக்கு இது வரும். இது பொதுவாக எல்லாருமே இதனுடைய மீனிங் தெரியும். இப்போ நான் சொல்லியிருக்கேன், நானாகவே, நீயாகவே, இதே மாதிரி பிடிஎஃப்லேயே கொடுத்துருக்கோம், இதை பார்த்துக்கிடுங்க. இது கொஞ்சம் நார்மல் யூசேஜ் தான். அதே மாதிரி இது எம்பேட்டிக்காக எப்படி வருதுன்னா, எம்பேட்டிக்னா என்னென்னா அழுத்தம் கொடுக்குறது. ஐ வில் டூ இட் மை செல்ஃப், இது இல்லாமல் இருந்தால் என்ன அர்த்தம் பாருங்க. ஐ வில் டூ இட், ஏன் நானே செய்வேனே. அப்போ ஐ வில் டூ இட் மை செல்ஃப்னா நானே இதை செய்வேன். அதே மாதிரி ஐ மை செல்ஃப் சா, நானே நேற்று அவனை பார்த்தேனே. சரியா? யூ யுவர் செல்ஃப் கேன் பெஸ்ட் எக்ஸ்பிளைன், யூ யுவர் செல்ஃப் கேன் எக்ஸ்பிளைன் இஸ் வெரி வெல், நீயே இதை சொல்லிக் கொடுக்கலாம். யூ யுவர் செல்ஃப் கேன் லேர்ன் இங்கிலீஷ், அதுதான் அந்த கோர்ஸுடைய பர்பஸே. யூ யுவர் செல்ஃப் கேன் இங்கிலீஷ், யூ யுவர் செல்ஃப் கேன் லேர்ன் இங்கிலீஷ். அப்போ நீயாகவே படித்துக் கொள்ளலாம், அதுதான் இந்த கோர்ஸினுடைய முழு பர்பஸை. யாருடைய சப்போர்ட் இல்லாமல் படிக்கிறது. சரி, அதே மாதிரி பாருங்க, he himself said it, அவனே இதை சொன்னான். அதே மாதிரி ஐ saw the CM himself, நான் சிஎம்ஏ பார்த்தேன், அவரையே பார்த்தேன். சரியா? அப்படி இந்த மாதிரி வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே இது எம்பேட்டிக். இதுக்கு பேர் தான் எம்பேட்டிக். இதுக்கு பேர் என்னது? ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன். இது எம்பேட்டிக் ப்ரோனவுன். ஐ myself, he himself, they themselves. சொல்லுமா? they themselves attended the party, அவங்களாகவே அட்டென்ட் பண்ணாங்க, அவங்களே நேரடியாக. சரியா? யூ யுவர் செல்ஃப் கேன் பெஸ்ட் எக்ஸ்பிளைன் இட், நீயாகவே இதை நன்கு விவரிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி இது நீங்கள் கொஞ்சம் ஒரு 10-25 வார்த்தை சென்டென்ஸ் எழுதி பாருங்க, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதே தான் மை செல்ஃப், யுவர் செல்ஃப், ஹிம் செல்ஃப் எல்லாம் வச்சு ஒரு 10-25 சென்டென்ஸ் சொல்லுங்க. அதுக்கு பிறகு இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த எம்பரேட்டிவ் கனெக்டிவ்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா, வாட் எவர், whenever, wherever, whichever, however, இதெல்லாம் எனக்கு பேரு எம்பரேட்டிவ் கனெக்டிவ். வாட் எவர் யூ டேக் வாட், அது இது தமிழ் அர்த்தம் என்னன்னா, என்னவெல்லாம், எப்பொழுதெல்லாம், எங்கேயெல்லாம், எதுவெல்லாம். அதே மாதிரி தான் ஹவவர், எப்படியெல்லாம்.
சரியா? அங்க பாருங்க, யூ டேக், நீ எடுத்துக்க, வாட் எவர் யூ வாண்ட், உனக்கு தேவையானதெல்லாம் எடுத்துக்க, எதாவது என்னென்னலாம் உனக்கு தேவையோ அதெல்லாம் எடுத்துக்க. அதே மாதிரி whenever I come to your house, எப்பொழுதெல்லாம் நான் உன் வீட்டுக்கு வருகிறேனோ, you are not available in your house. Whenever I come to your house, you are not available in your house. அப்போ நான் வரும்பொழுதெல்லாம் அதே மாதிரி பாருங்க, wherever I go, my son comes with me. நான் எங்கெங்கெல்லாம் போனாலும் என் பையன் கூட வரும். wherever I go, my dog comes with me. சரியா? அதே மாதிரி whichever உனக்கு எதெல்லாம் பிடிச்சிருக்கோ எடுத்துக்கன்னு சொல்கிறோம் இல்லையா? எதெல்லாம் அவோ என்னவெல்லாம், எப்பொழுதெல்லாம், எங்கேயெல்லாம், எதுவெல்லாம், whichever. Okay, I will take whichever I want. You take whichever you want. அதே மாதிரி however, I can solve this sum, however difficult it may be. அது எவ்வளோ கடினமாக இருந்தாலும் இது. ஆக இதுலேயும் ஒரு 5 சென்டென்ஸ் எழுதிப்பாங்க. whenever, நான் பிடிஎஃப்லேயும் கொடுத்துருக்கேன், அது உங்களுக்கு தெரியும். அதை வச்சு அதில் ஒவ்வொரு எக்ஸாம்பிள் இருக்கும். நீங்களும் ஒரு 5 எக்ஸாம்பிள் வச்சு இதுக்கு போய் எழுதி பாருங்க. ஒரு 5 எக்ஸாம்பிள் எழுதி பாருங்க, ஒவ்வொன்றுமே இன்னும் அப்படியே நிற்கும். இதெல்லாம் பாருங்க, இது நிறைய எக்ஸாம்பிள் எழுதி பார்க்கலாம். ஒரு 25 சென்டென்ஸ் நீங்கள் எழுதி பார்க்கலாம். எழுதி பாருங்க. இதுக்கு அடுத்தால நம்ம அந்த இட்டுங்கிறது எப்படி எப்படிலாம் பயன்படுத்துங்கிறது நம்ம அடுத்த கிளாஸ் சொல்லலாம்.